வணக்கம் உறவுகளே, KA ஜெஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளை, நாங்கள் இப்பொழுது எங்கே நிற்கின்றோம் என்றால், யாழ் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த குருநகர் என்று நீங்கள் எல்லோரும் அறிந்த அந்த குருநகர் பகுதியில் தான் நாங்கள் நிற்கின்றோம். அதை பற்றிய ஒரு முழுமையான காணொளியினையே இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் குருநகரை பற்றி அறிந்திருந்தாலும் இன்னும் அறியாத பல விடயங்கள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது. அவற்றை தேடித்தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது ஐரோப்பிய நகரம் என்று அழைக்கப்படுகிற பரங்கி தெரு என்று அழைக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் இந்த குருநகருக்கு பக்கத்திலே இருக்கின்றது. அதாவது ஐரோப்பியர் வந்து போனதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு துறைமுகம் கூட இருக்கிறது. அதைவிட பல அதிசயத்தக்க விடயங்கள் காத்திருக்கிறது. தொடர்ந்தும் எங்களுடன் நீங்கள் இணைந்திருங்கள். இந்த காணொலியின் ஊடாக நீங்கள் இதுவரை அறியாத பல விடயங்களை அறிய இருக்கிறீர்கள். வணக்கம் உறவுகளே, KA ஜெஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் இதுவரை எங்களுடைய KA ஜெஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை எனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், வீடியோக்கு செல்வோம். உறவுகளே, இப்பொழுது அந்த குருநகரை நோக்கி நாங்கள் போக இருக்கின்றோம். இது அந்த குருநகர் சந்தையை நோக்கி போகின்ற அந்த பாதை. அந்த பாதையின் ஊடாகத்தான் நாங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம். அந்த சந்தைக்கு தான் நாங்கள் போக இருக்கின்றோம். குருநகர் சந்தையை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு சந்தை. இந்த சந்தையிலே பல வகை மீன்கள் இருந்தாலும் முக்கியமாக இறால்கள், நண்டு, கணவாய் என்பனதான் அதிகமாக இங்கே விற்பனையாகிறது. காரணம், அதை மையப்படுத்தித்தான் இங்கு சகல விதமான தொழிலாளர்களும் தொழில்களிலே ஈடுபடுகிறார்கள். இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமே மிக அழகாக நேர்த்தியாக வள்ளங்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது, ரோலர்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த தொழிலுக்கு போய் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அந்த ரோலர்கள் வருவதற்கான நேரம் இன்னும் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த களங்கட்டின்னு சொல்கிறார்கள், இங்கே குருநகரிலே அதிகமாக செய்யப்படுகின்ற களங்கட்டி தொழில். அட்டை தொழிலை செய்தாலும் களங்கட்டி தான் அவர்களுடைய நீண்ட நாள் வாழ்வாதாரத்துக்கான ஒரு உதவியாக அது இன்று வரை நிலைத்து நிற்கிறது. அந்த குருநகர் சந்தைக்கு அண்மையாகத்தான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். அந்த சந்தைக்கு என்னென்ன மீன்கள் வந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த மீன்களை கொள்வன செய்வதற்காக உங்களுக்கு தெரியும், பெட்டி வியாபாரிகள் என்று சொல்வார்கள். அந்த சைக்கிளிலே பெட்டியிலே மீன்களை கொண்டு சென்று விற்பவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த ரோலர் வருவதற்கான நேரங்கள் இருக்கிறது. 9-9:30. இந்த காணொளி எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணி இருக்கும். காலை 7-7:30 மணி இருக்கும். அப்போ அந்த ரோலர் வருவதற்கான நேரம் இன்னும் இருக்கின்றது. இதான் இந்த குருநகர் சந்தையை அண்மித்த பகுதி, அதாவது சந்தைக்கு அண்மையாக உள்ள பகுதி. இந்த பகுதியில் தான் அந்த சந்தையும் அமைந்திருக்கிறது. மிகவும் கடலுக்கு அண்மையாக அழகாக கடலை பார்த்த வண்ணம் இந்த சந்தை அமைந்திருக்கிறது. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது என்னென்னா, அந்த தொழிலாளருடன் வந்து அப்படியே அதிலேயே வச்சு அந்த நண்டு, இறால், கணவாய் மீன்களை கொடுத்து விட்டு செல்வதற்கான ஒரு வசதியான ஒரு மிக பெரும் சந்தையாக இந்த குருநகர் சந்தை இருக்கின்றது. வாருங்கள், உள்ளுக்கே போவோம்.
இங்கே மீன் வைத்திருக்கின்றார்கள். மீன்கள் விற்பனையானாலும் அதிகமாக இங்கு இறால்கள் தான் விற்பனையாகிறது. அந்த களங்கட்டி தொழிலே வீச்சு தொழிலே பிடிபடுகின்ற மீன்களும் ரோலர் தொழிலை மேற்கொள்வதனால் அந்த ரோலருக்கு போனவர்கள் மீன்களை கொண்டு வருவார்கள். அந்த மீன்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே உடனடியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட மீன்கள் தான். இங்கு உடனடி மீன் சாப்பிடுவதானால் குருநகர் சந்தைக்கு வாருங்கள். உடனடி இறால் சாப்பிடுவதானால், அதாவது உடனே பிடித்த இறால் சாப்பிடுவதாக இருந்தால் குருநகர் சந்தைக்கு வாருங்கள். அந்த மீன்களை கொள்வனை கணவாய் அது கூட இப்பொழுது பிடிபட்ட கணவாயாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது உயிருடன் இருக்கின்றது. காலை 5:30-6 மணிக்கு இந்த சந்தை கூடிவிடும். வருவார்கள். அது கூடுதலாக அந்த சிறு வியாபாரம் செய்வார்கள். நான் சொன்னேன் தானே, அந்த அங்கே பார்த்தா தெரியும், அந்த சைக்கிள் சென்று பெட்டி வியாபாரம் செய்பவர்கள் தான் அதிகமாக வேலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். ஏனென்றால் காலமாக வேலைக்கு அந்த மீன்களை எடுத்து கொண்டு போய் விற்பனையாக்குவதற்காக அவர்கள் வேலைக்கு வந்து விடுவார்கள். வந்து காத்து நிற்பார்கள். அவர்களுடைய அந்த சைக்கிளும் பெட்டியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குருநகர் கடல் என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள். கடல், அந்த வியாபாரத்துக்கு போனவர்கள், மீனுக்கு தொழிலுக்கு போனவர்கள் கொண்டு வந்து விடப்பட்ட அந்த போட்டுக்கள் என்ன அழகாக இருக்கிறது பாருங்கள். பாருங்கள், இப்படியே போவோம். கடற்கரை பக்கத்தாலேயே போவோம். கடற்கரைக்கும் குடில்களுக்கும் அந்த குடிசைகளுக்கும் அந்த வீடுகளுக்கும் வெகு தூரம் இல்லை. எல்லாம் கடல் பக்கத்தில் வீடுகள். அவர்கள் தொழில்களுக்கு போவதாக இருந்தால் மிகவும் அவர்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய வீடுகளையும் அமைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அப்படியே பூமி தான் அவர்களுடைய வீடுகள். அந்த அவர்களுடைய வீடுகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். குருநகர் மக்களை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பலில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்கள் எல்லோரையும் அழைத்து விருந்தோம்பல் செய்வதிலே அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். இங்கே ஒரு அந்தோணியார் கோயில் இருக்கின்றது. அது கூட கடலுக்கும் மக்களுக்கும் மிகவும் அண்மையாக இருக்கின்றது. இந்த அந்தோணியார் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் முதல் இருந்த இடம் ஒரு கடலாகத்தான் இருந்தது. கடலின் தொங்கல் ஆக இருந்தது. பிறகு கொஞ்சம் மண்ணுகளை போட்டு அப்படியே கோயிலாக்கி சிறு கோயிலாகத்தான் இருந்தது. இப்பொழுது அது பெரிய கோயிலாக அமைத்திருக்கிறார்கள். இங்கே என்ன புதுமை என்றால், கூடுதலாக அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல் ஊனமடைந்தவர்கள் இங்கே வந்து நேர்த்தி செய்வார்கள். நேர்த்தி செய்து சில பொருட்களை, அதாவது தென்னம்பிள்ளை அப்படி சில பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். கூடுதலான பேருக்கு அது பலன் அளித்திருக்கிறது. அதனால் மிகவும் நம்பிக்கை கொண்ட மக்களாக, நம்பிக்கை கொண்ட கோயிலாக இந்த அந்தோணியார் கோயில் இந்த ஊர் மக்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கின்றது. அண்மையில் தான் இதுக்கான திருவிழா நடைபெற்றது. அதற்காக அந்த வர்ணங்கள் பூசப்பட்டு மிகவும் அழகாக அந்த கோயில் காட்சி தருகின்றது. எந்த நேரம் ஒன்று இல்லாமல் மக்கள் எல்லா நேரங்களிலும் எந்த நேரமோ அந்த நேரங்களில் எல்லாம் வந்து இங்கு வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த வழிபாடுகளில் ஈடுபடுவதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கடலுக்கு மிக அண்மையாக இருப்பதனால் தூரே இருந்து பார்க்கும்பொழுது மிகவும் நல்ல அழகாக இருக்கின்றது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தெரியும், ஒரு கடலில் அங்காலே தொழில் நடக்கும், இங்காலே வழிபாடு நடக்கும். கோயில் அண்மையாக இருக்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு
இந்த ஊர் மக்களுக்கு இது ஒரு சிறப்பு தான். அப்படியே நாங்கள் இந்த குருநகர் இதுதான் அந்த முன்பக்கத்திலே நீங்கள் பார்த்தா தெரியும், வீதிகளில் இரு மரங்களிலுமே வீடுகள் இருக்கின்றது. குருநகர் மக்கள் இந்த வீடுகளை அமைத்து வீதிகளில் இரு மரங்களிலுமே வீடுகளை அமைத்து வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற வகையிலே இங்கே பல சிறப்பு வாய்ந்த இடங்கள் இருக்கின்றது. அதாவது வைத்தியசாலை இருக்கின்றது பக்கத்திலே. அதைவிட அவர்களுக்கு தேவையான நீர் வசதிக்கான தண்ணீர் வசதிக்கான அந்த தண்ணி டேங்க் இருக்கிறது. அதாவது சொல்வார்கள், அந்த யாழ்ப்பாணத்திலே குடிதண்ணி என்பது மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை. அதாவது அந்த குடிதண்ணி என்றது அந்த அரசாங்கத்தினால் தரப்படுகிற அந்த நீர் தான் அந்த இங்கு குடித நீராக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த குருநகர் மக்களுக்கு அது நீர் தாங்கி அண்மையாக இருக்கின்றது. எந்த நேரமுமே மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற இந்த மக்கள் கூடுதலாக கடற்தொழில் செய்பவராக இருந்தாலும் கிறிஸ்தவ மக்களே இங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். சைவ மக்கள், இந்து மக்கள் இருந்தாலும் கிறிஸ்தவர்களே இங்கு அதிகமாக வாழ்கிறார்கள். இது அந்த கடற்கரை பக்கம்தான். கூடுதலாக குருநகர் என்பது கூடுதலாக கடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம்தான். எங்கு பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் கடல் தான் தெரியும். ஆகவே குருநகர் என்றால் அது ஒரு நெய்தல் நில மக்கள் வாழுகின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த தொழிலுக்கு போனவர்கள் வருபவர்கள் எல்லோரையும் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது காலை வேளை, அதனால் மக்கள் சிலர் தொழில் முடித்து வீடு செல்கிறார்கள், சிலர் அதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள், சிலர் வேலை முடித்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த பார்க்குற அந்த பெண்ணுக்கு தெரிகிற அந்த பில்டிங்கள் இருக்குத்தானே, அதுதான் குருநகரில் இருக்கின்ற 5 மாடி கட்டிடம். இந்த 5 மாடி கட்டிடம் எதற்காக கட்டப்பட்டது, என்னத்துக்காக இது இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றியெல்லாம் நான் அந்த காணொளி வரும்பொழுது உங்களுக்கு அறிய தருவேன். உறவுகளை நான் சொன்னேன் தானே, அந்த மிக பெரும் ஒரு துறைமுகம் இங்கே இருந்த என்று ஐரோப்பியர் காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு துறைமுகம். உங்களுக்கு தெரியும், இலங்கை பல அந்நியர்கள் ஆட்சி செய்தார்கள். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று அந்த துறைமுகம் இந்த இப்போ நாங்கள் போகிற அந்த பக்கம்தான் அந்த துறைமுகம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே பல கப்பல்கள் வந்து போயிருக்கிறது, பல நீண்டகால வணிகங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. இந்த இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது தான் அந்த கப்பல் வந்து போகிறதுக்கான அந்த துறைமுகம் என்று சொல்கிறார்கள். அதாவது கப்பல் வந்து சாமான்கள், கப்பல் என்பது ஆகலும் பெரிய கப்பல் இதுக்கு வர முடியாது, ஓரளவான கப்பல்கள் வந்து அந்த அந்நியர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் அந்த கப்பல்கள் மூலம் பொருட்களை இறக்கி ஏற்றி செல்வதற்கான மிகப்பெரும் ஒரு துறைமுகம் இங்கே இருந்தது. அந்த துறைமுகத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் ஊடாகத்தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த குருநகருக்கு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த ஐரோப்பிய நகரம், அதாவது இந்த பரங்கித்தெரு என்ற இடமெல்லாம் இருக்கிறது. வேறொரு காணொளியிலே உங்களுக்கு நான் அதை காட்டுவேன்.
இதான் அந்த துறைமுகங்கள் இருந்ததுக்கான இடங்கள், அந்த ஆதாரங்கள். இப்பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். தூரே தெரிகின்ற அந்த இடங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். இப்பொழுது அந்த அட்டை தொழில் குருநகரிலே யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு தொழிலாக இருக்கிறது. காரணம், இங்கு அட்டைகள் மிகவும் விலை கூடியவை. அதுக்காக பல இடங்கள் மக்கள் இடம் தெரிவு செய்து அட்டைக்காக பல இடங்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அங்கே அட்டை வளர்க்கப்படுகிறது. இந்த அட்டை வளர்ப்பின் மூலம் மிக பெரும் லாபம் கிடைக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் அந்த பார்க்குற இடம் இந்த இந்த துறைமுக இந்த பகுதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடைத்து எல்லாம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்கள் பிரிக்கப்பட்டு அந்த அட்டைக்காக இடங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கே அட்டை வளர்க்கப்படுகிறது. அந்த அட்டை மூலம் அவர்கள் மிகப்பெரிய லாபம் அடைகிறார்கள். இரவில் கூட அதுக்கான காவல்கள் இடப்பட்டு, கேமராக்கள் பூட்டப்பட்டு, லைட்டுகள் அதாவது ஒளி பாய்ச்சப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக இருந்து அந்த அட்டை தொழிலை கூட அவர்கள் செய்கின்றார்கள். உங்களுக்கு குருநகரை பற்றி இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இங்கு கத்தோலிக்கர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தாலும் இந்துக்களும் வாழ்கிறார்கள். கூடுதலானவர்கள் மீன் பிடிப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். வேறு வேறு தொழில்களும் இருக்கின்றது. இதை விட இந்த குருநகர் என்ற பெயர் ஏன் வந்தது, அதைத்தான் சொல்ல போகிறேன். குருநகர் என்ற பெயர் ஏன் வந்ததென்றால், இங்கு முதலில் ஒரு இசைக்கலைஞரும் ஒரு குடும்பம் தான் இந்த குருநகரில் முதலாக வந்து குடியேறியது. இந்த அட்டைக்காக அடைக்கப்பட்ட அந்த இடத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க. இதுதான் அந்த அட்டைக்காக சிறு கொட்டில்கள் போடப்பட்டிருக்கும். இது காவல் கொட்டில். அந்த அட்டைகளுக்காக இந்த இடங்கள் அடைக்கப்பட்டு இதுக்குள் அட்டைகள் வளர்க்கப்படும். அந்த அட்டைகள் பெருகியவுடன் அவைகளை விற்பனை செய்து அதன் மூலம் மிக பெரும் லாபங்களை எடுக்கின்றார்கள். சரி, குருநகருக்கு வருவோம். இந்த குருநகர் என்ற பெயர் வருவதற்கான காரணம், முதலாக ஒரு இசைக்கலைஞரும் அவருடைய குடும்பமும் தான் இந்த குருநகரிலே முதலாக குடியேறிய குடும்பம். அந்த தொழிலுக்கு போட்டு இப்பொழுது இந்த மீனவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சிறு சிறு வள்ளங்கள், குள்ளான்னு சொல்வார்கள். அந்த குள்ளாயில் தான் இங்கே இந்த களங்கட்டி தொழிலுக்கெல்லாம் போட்டு வருவார்கள். அவர்கள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த இசைக்கலைஞரும் குடும்பமும் வாழுகின்ற போது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஆட்கள் எல்லாம் இருந்தது. அவர் இந்த இசைக்கலைஞர் ஒரு குருவாக இருந்திருக்கிறார். சில கலைகளை கற்பித்திருக்கிறார். அவர் இருந்த இடம் குரு நகர். அந்த குரு இருந்த நகர் தான் குருநகர் என்ற பெயர் வந்ததாக சில இதிகாசங்கள் சொல்லுகின்றன. அதாவது அப்படியும் இருக்கின்றது. அதாவது குறுகிய இடம்ன்றது சன அடர்த்தி கூடிய, ஆனால் இடம் குறுகிய இடம், அதனாலும் குருநகர் என்று வந்திருக்கலாம் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கின்றது. ஆனால் குரு இருந்த இடம் குருநகர் என்ற காரணத்தினால்தான் குருநகர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லுகின்றார்கள். இந்த நீங்கள் நிற்கிற அந்த இடம்தான் அலுப்பாந்தி என்று சொல்கிற அந்த துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கு குருநகரிலே அலுப்பாந்தி என்ற ஒரு பேர் இருந்திருக்கிறது. அதாவது ஐரோப்பியர் அந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள். அது எதற்காக வைத்தார்கள் என்று தெரியவில்லை. அலுப்பாந்தி என்று வைத்திருக்கிறார்கள். குருநகரை பொறுத்தவரையும் கிழக்கு எல்லையாக சுண்டுக்குழியையும் அந்த திருநகர் போன்ற பல கிராமங்களையும் கொண்டிருக்கின்றது. இதை விட இதான் நீங்கள் பார்க்குறது அந்த 5 மாடி கட்டிடம். இந்த கட்டிடம் மக்கள் அடர்த்தி கூடியதன் காரணமாக அவர்கள் இருக்கிறதுக்கான இடங்கள் வர சிறிய இடம்தானே, அதில் கூடுதலான மக்கள் இருக்க முடியாது. அதனாலே அரசாங்கத்தினால் தான் இந்த 5 மாடி கட்டிடம் கட்டப்படுது. அந்த 5 மாடி கட்டிடத்திற்கு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கட்டியதுக்குள்ள பார்த்தீங்களா தெரியும், ஒரு அறை, 2 அறை, 3 அறை, சின்ன அறைகள் தான், பெரிய வீடு இல்லை. ஆனால் நிறைய மக்கள் இந்த 5 மாடி கட்டிடத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் வசதி குறைவுதான் இருந்தாலும் அவர்கள்
மிகவும் சந்தோஷமாகவே இந்த 5 மாடி கட்டடத்தில் இருந்து கொண்டு அந்த தொழிலிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 5 மாடி கட்டடத்தினை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அந்த 5 மாடி கட்டடம். இதை விட குருநகரை பொறுத்தவரை தேவாலயங்கள் அதிகமாக இருக்கிறது. அதாவது புதுமை மாதா கோயில், கார்மேல் மாதா கோயில், புனித யாகப்பர் தேவாலயம், புனித அடைக்கல அன்னை தேவாலயம் என்றெல்லாம் பல தேவாலயங்கள், அடைக்கநாதர் தேவாலயம் என்றெல்லாம் பல தேவாலயங்கள் இருக்கிறது. கூடுதலாக கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற காரணத்தினால் தேவாலயங்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் பிற்பாடம் அந்த தேவாலயங்களை பார்ப்பீர்கள். மசூதிகளும் இருக்கின்றது. 1-2 மசூதிகளும் இருக்கிறது. அதிலே முஸ்லீம்கள், உங்களுக்கு தெரியும், மசூதி என்றால் முஸ்லீம்கள் வழிபடுகின்ற ஒரு இடம். அந்த மசூதிகளும் இருக்கின்றது. இதை விட அரச திணைக்களங்கள் பல இருக்கின்றது. அரச திணைக்களம்ன்றது பில்டிங் டிபார்ட்மெண்ட், அதாவது கட்டிடங்கள் கட்டுவது சம்பந்தமானது. இதை விட ஒரு ஜாட் இருக்கிறது, அதாவது வேலைகள் செய்கின்ற ஒரு ஜாட், அந்த போட்டுகள் செய்கிற ஜாட் இருக்கின்றது. ஐஸ் ஃபேக்ட்ரி தொழிற்சாலை இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் இந்த பின்னுக்கு நான் அந்த காணொலியிலே பதிவு செய்திருக்கிறேன். இவையெல்லாம் அந்த அரசாங்க பில்டிங்கள், அதாவது அரச திணைக்களங்கள் தான் இதில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரச திணைக்களங்கள் எல்லாம் அந்த 5 மாடி கட்டிடத்துக்கு அண்மையாகத்தான் இருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரச திணைக்களங்கள் இருக்கின்ற அந்த இடத்திலிருந்து பார்த்தால் 5 மாடி கட்டிடம் இவ்வாறு தான் தெரியும். இது குருநகரிலே இருக்கின்ற இந்த புனித ரோக்ஸ் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் என்று ஒரு சேர்ச்சுடன், அடைக்கலநாதர் கோயிலுடன் அண்மையாக இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு அண்மையாக, அதாவது பின் பக்கம் இந்த பாடசாலையும் இருக்கிறது. பாருங்கள், இதுதான் அடைக்கலநாதர் கோயில். அந்த கோயிலை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோயிலுக்கு அண்மையாகத்தான் பக்கத்திலே தான் அந்த பாடசாலை இருக்கின்றது.
இதைவிட குருநகரிலே பிரதேச வைத்தியசாலை இருக்கின்றது. அதாவது குருநகர் மக்களுக்காக உடனடி தேவைகளுக்காக சிறிய வைத்தியசாலை ஒன்று இருக்கிறது. அந்த வைத்தியசாலையை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது குருநகர் அந்த பகுதிக்கு அண்மையாக இருப்பதன் காரணமாக மக்களுடைய அன்றாட தேவைகள், அதாவது தினம் தினம் ஏற்படுகின்ற அந்த நோய்களுக்காக உடனடி தீர்வு காண்பதற்காக அந்த வைத்தியசாலை அமைந்திருக்கிறது. இதற்கான பிரதான வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை. இது இந்த சிறு சிறு வருத்தங்களுக்காக, அதுக்கான தீர்வுக்காக, அதுக்கான மருந்துக்காக இந்த குருநகர் சிறு வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே. இங்கே ஒரு ஆம்புலன்ஸும் இருக்கின்றது. உடனடி தேவைக்காக, அவசர தேவைக்காக ஒரு ஆம்புலன்ஸும் விடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம்தான். நான் சொன்னேன் முன்பு உங்களுக்கு, அந்த கூடுதலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதன் காரணமாக அதிகமாக கிறிஸ்தவ தேவாலயங்களே அதிகமாக இருக்கின்றது. இது குருநகரில் இருக்கின்ற இன்னும் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். உங்களுடன் இணைந்திருங்கள் உறவுகளே. நீங்கள் புதிதாக எமது KAGF நேரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வருவராக இருந்தால் எமது KAGF நேரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து விடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அதன் மூலம் மேலும் மேலும் வளர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் இப்பொழுது பார்ப்பதுதான் தொழில்நுட்ப கல்லூரி. குருநகரிலே மிகப்பெரும் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது. இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் பல தொழில்நுட்ப கல்லூரிகள் இருந்தாலும் குருநகரிலும் இந்த தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது. அது நீண்ட காலமாக இருக்கின்றது. பல மாணவர்கள் இங்கே வந்து கற்று பல தொழில்களை செய்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியாக இந்த தொழில்நுட்ப கல்லூரி திகழ்ந்து வருகிறது. குருநகர் மக்கள் உட்பட வெளி மாவட்டங்களிலிருந்து கூட இங்கு வந்து கல்வி கற்கிறார்கள். இது ஐஸ் ஃபேக்டரி தொழிற்சாலை, அதாவது ஐஸ் உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை தான் இது மாதிரி 2-3 தொழிற்சாலைகள் இங்கே குருநகரில் இருக்கிறது. அதிலே இந்த GSA என்ற அந்த தொழிற்சாலையும் ஒன்று. அந்த ஐஸ் தொழிற்சாலையை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள்.